ஹலோ கைஸ், ஐம் சூர்யா வெங்கடேஷ். வார்ம்லி வெல்கம் டு பிகினர்ஸ் கோடிங்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. டாஸ்க் எங்களுக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நான் கொடுத்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கும் செகண்ட் டாஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் 1ஓட வீடியோவை பார்ப்போம். டாஸ்க் 1 ஓகேவா. ஃபஸ்ட்டு லிங்க் செக்ஷனை எப்பவும் போல் வழக்கம் போல் கொடுத்தணும். ஹேஸ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். அடுத்து இன்க்ளூட் நம்ம கெட்டிய கேரக்டரும் கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் கொடுக்குறோம். மெயின் ஃபங்க்ஷன் வாய்டு மெயின். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெறும் பிரிண்ட்டு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்த வேரியபிள் இனிஷியலைசேஷனோ டிக்ளரேஷனோ எதுவுமே பண்ணல. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டாஸ்க்கு நிறைய பேருக்கு புரியும், பட் கேட்டதால் தான் இந்த டாஸ்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பிரிண்ட் எஃப். ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணணும். ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். ஓகேவா. சரி, ஒவ்வொரு லைனாக நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்ன வருது? ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு வாட்டி ரன் பண்ணால் திரும்ப ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட்டுங்கிறது வரும். இப்போ ரன் பண்ணுறோம்னா கரெக்டாக அந்த ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட்டும் வரும். ஸோ 2 வரும். ஸோ இதை எப்படி இது பண்ண நான் சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். இங்கே நம்ம கிளியர் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேம்லாம் கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே எதுவுமே கொடுக்காதால மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஸ்க்ரீன். நான் இந்த கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலன்னு நான் பாருங்கள். நான் திரும்ப ரன் பண்ணும்போது 2 ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் வருதுல. ஸோ இங்கே நான் கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். கிளியர் ஸ்க்ரீன். ஓகேவா. இப்போ ரன் பண்ணால் 1 தான் வருது. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அப்படின்னு போட்டு நம்ம ஃப்ரெண்ட் நேம் பிரிண்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அஜய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ இதையே நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண என்ன வருது? ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அஜய். பட் நம்ம அவுட்புட்டில் லைன் பை லைனாக தானே இருந்துச்சு. லைன் பை லைன் வர வைக்கணும்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொடுக்கணும். பிரிண்ட் எஃப்ல போய் இந்த ஸ்லாஷ் போட்டு ஒரு எண் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிடும். ஆல்ட்டு ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி வருதா லைன் பை லைனாக. நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் எஃப்ல போய் கொடுக்கணுன்னு தான் அவசியம் இல்லை. இந்த ஸ்லாஷ் ஏதோ ஒரு பிரிண்ட் எஃப்ல இருந்தால் போதும். இப்போ நமக்கு இந்த லைன்லேருந்து வேணும், இந்த லைன்லேருந்து அடுத்த லைன் பிரிண்ட் ஆகணும். மை ஃப்ரெண்ட் நேம்ங்கிறது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மை ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டேன். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போயும் நமக்கு அடுத்த லைனில் தான் வருது. ஸோ நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிப்போம். நான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷன் போட்டால் ப்ரோக்ராம் ரொம்ப பெருசாக போகும். ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணோம்? மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு நம்ம பேர் பிரிண்ட் எஃப் மை நேம் இஸ் சூர்யா அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. இதை ரன் பண்ணால் இப்போ இங்கே திரும்ப மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அஜய் அப்படின்னு மை நேம் இஸ் சூர்யான்னு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் என். ஓகேவா. இப்போ அடுத்து பிரிண்ட் எஃப்ல ஐ எம் ஏ பாய் அப்படின்னு இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த 4 லைனும் வருது. இங்கே திரும்ப மை நேம் சூர்யா பக்கத்தில் ஐ எம் ஏ பாய் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் ஒரு ஸ்லாஷன் போட்டுருணும். ஓகே. நம்ம அவுட்புட் இப்போ இருக்குது ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். இப்போது நான் என்ன சொன்ன டாஸ்க் என்னென்னா, மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அஜய்ங்கிறது ப்ரோக்ராமில் இருக்கணும், பட் அவுட்புட்டில் அது ஷோ ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். இதை இப்போ எப்படி பண்ணலாம்? நம்ம கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்து பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ நான் இப்போ மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அஜய்க்கு அப்புறம் ஒரு கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்து அந்த லைன் போயிடும்ல. ஸோ நான் கொடுக்குறேன் பாருங்கள்.
கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போது ரன் பண்ணோன்னே மை நேம் இஸ் சூர்யா ஐ எம் ஏ பாய் அப்படின்னா வந்திருக்கு. ஸோ இங்கே கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னே இதுக்கு மேலே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கிளியர் ஸ்க்ரீன் ஆகிடும். இதுக்கு மேலே வந்து இந்த மை ஃப்ரெண்ட் நேம்ங்கிறதும் போயிடுச்சு, அதுக்கு மேலே இருக்க ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட்டுங்கிறதும் போயிடுச்சு. ஸோ அது கீழே உள்ளது இந்த 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ திரும்ப ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வர வைக்கணும். என்ன பண்ணோம்னா ஒன்னோட நம்ம அங்கே கொடுத்ததை இந்த இடத்துல கொடுத்ததை ஒன்று இந்த கிளியர் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தோம்னா வந்திருக்கும். இல்லை அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நம்ம இன்னொரு டைப் பண்ணிப்போம். printf hi I am a student. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் சில பேர் வந்து நல்லா யோசிச்சிருப்பீங்க, பட் இது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. ரொம்ப டக்குன்னு யோசிச்சாலே ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், மை நேம் இஸ் சூர்யா, ஐ எம் ஏ பாய். ஓகே, இது வந்துருச்சு. இப்போ நம்மள அடுத்த இது என்னென்னா மை நேம் இஸ் சூர்யான் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு பட்டன் தட்டினா தான் ஐ எம் ஏ பாய் அப்படிங்கிறது வரணும். ஸோ இதான் நம்ம அடுத்த இதில் இந்த டாஸ்கில் உள்ள அடுத்த இது கண்டென்ட்டு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம்னா ஐ எம் ஏ சூர்யாவுக்கு அப்புறம் நம்ம கெட்ஸ் யூஸ் பண்ணோம் தெரியுமா, கெட் ஏ கேரக்டர். ஓகேவா? அதை யூஸ் பண்ணுறோம். மை நேம் இஸ் சூர்யா அப்புறம் கெட் கேரக்டர் நீ ஏதாச்சும் கொடுத்தா மட்டும்தான் ஐ எம் ஏ பாய்ங்கிறது ஷோ ஆகும். ஓகேவா? இப்போது ரன் பண்ணுவோம். என்ன வருது? ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், மை நேம் இஸ் சூர்யா. இப்போ நான் வந்து ஒரு பட்டன் தட்டுறேன், என்ட்ரு பட்டன் தட்டுறேன், ஐ எம் ஏ பாய் வந்துச்சா? ஸோ இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் டாஸ்க்கு. இது வந்து நிறைய பேர் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, பட் பண்ணாதவங்களுக்காக தான் இவ்வளோ இதாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கரெக்டாக பண்ணியிருந்தா சூப்பர். வீடியோஸ்லாம் நல்லா கவனிங்க, நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு டெவலப்பர் ஆகிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாஸ்க் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டாஸ்க்கு 2 வீடியோ பார்க்க போகிறோம். டாஸ்க்கு 2 இதுவும் எப்பவும் போல தான். இது வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் இது வந்து மஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இது மூலியமாக தான் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிது. ஸோ அடுத்து இன்க்ளூடு கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வாய்டு மெயின். அடுத்து இப்போது நம்ம இதில் என்ன ஃபஸ்ட்டு வந்து 2 நம்பரை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ண நம்பரையும் நம்ம அடுத்து கொடுக்க போகிற நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷனில் வந்த நம்பரையும் நம்ம அடுத்து ஒரு நம்பரை என்டர் பண்ணி அதை மல்டிபிள் பண்ணோம். ஓகேவா? இதான் நம்ம டாஸ்க். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 நம்பர் கொடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 நம்பர் கொடுக்குறதுக்காக நான் 2 வேரியபிள் வந்து இது பண்ணிக்கிறேன், டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். இன்ட்டு A, B அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டாஸ்கோட இது என்னென்னா ஸ்கேனஃபில் தான் நம்ம நம்பர்ஸ்லாம் கொடுக்கணுங்கிறதால கொடுக்குறோம். இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருவோம். கிளியர் ஸ்க்ரீனை கொடுக்குறோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ அடுத்து ஸ்கேனஃபில் ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் வாங்கணும். ஸோ ஸ்கேனஃப் கொடுத்து 2 இது இருக்கிறதால ஏபி இருக்கிறதால 2% கொடுக்குறோம். %D %D. ஓகேவா? கொடுத்துட்டு அட்ரஸ் ஆஃப் ஏ கொடுத்தா தான் ஏல போய் சேவ் ஆகும். அட்ரஸ் ஆஃப் பி. ஓகேவா? இப்போ அடுத்து 2 வேல்யூ இப்போ வந்துடும். இப்போ வந்து நம்ம 2 வேல்யூ கொடுத்துலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா சி, இப்போ ஏவையும் பியும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி ஒரு வேரியபிள் நேமில் போய் சேவ் பண்ணோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் நான் சின்னு எடுத்துக்கிறேன். C = A + B செமிகோலன். ஸோ இப்போ நம்ம இங்கே சிங்கிறத யூஸ் பண்ணிட்டோம். சிங்கிறது யூஸ் பண்ணுறோம்னா மேலே இன்க்ளையும் டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இங்கே கொடுத்தா தான் இங்கே சிங்கிறது கொடுக்க முடியும். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால் பிரிண்ட் பண்ண போகிறோம். சியை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒரு நம்பர் தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஒரே ஒரு மட்டும் கண்ட்ரோல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். %D, C. ஓகேவா? இப்போ வந்து நான் எப்பவும் கூட க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோக்ராமை. இப்போது கம்பைல் பண்ணுறேன். 0 எரர்ஸ். அடுத்து ரன் பண்ணுறேன். நம்மள்ட்ட இந்த மாதிரி மொட்டையாக இருக்குல்ல, நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். எரர் காட்டுது, இருங்க. இந்த மாதிரி அப்பப்போ பக் ஆகும். எரர்னு பார்க்கணும். இன்னொரு சப்போஸ் நீங்கள் ப்ரோக்ராம் கரெக்டாக போட்டு இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்கள், வரும். 10 வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருது. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் மட்டும் பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கேன் ஆஃப் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்டஃபில் போய் என்டர் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். நம்ம 2 நம்பர் கொடுக்க போகிறதால என்டர், இதுக்கெல்லாம் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ ப்ரோக்ராம் போடும்போது நம்ம போடுற ப்ரோக்ராம் வந்து அந்த இன்டர்வியூ வரைக்கும் நல்லா புரியணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்.
ஓகேவா. இப்போ அடுத்து சியில் வந்து printfல சி எப்படி பிரிண்ட் ஆகும்னா தி ஆட் வேல்யூ இஸ், நம்ம ஆட் தானே பண்ணியிருக்கோம், தி ஆட் வேல்யூ இஸ் அப்படின்னு போட்டு அந்த பர்சன்டேஜ் டிங்கிற இடத்துல தான் நம்ம அந்த ஆட் வேல்யூ வரப்போகுது. ஸோ இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். என்ன வருது, இந்த மாதிரி கட்டுது, என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கட்டுது. நான் 10 2 அப்படின்னு கொடுத்தா 12 வருது. ஓகேவா. ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் நம்ம வந்து அந்த இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இப்போ இங்கே பிளிங்க் ஆகுதுன்னா என்டர் 2 நம்பர்ஸ் பக்கத்துலாம் பிளிங்க் ஆகுது. ஸோ அது அடுத்த லைனில் வர வைக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்து 10 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ஒரு என்டர் தட்டவங்க 10 கொடுக்குறேன், சாரி 10 கொடுத்தா தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி கீழே கொண்டு வரதுன்னா, இந்த என்டர் நம்பர்ஸ் முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு /n கொடுத்துருங்க. /n கொடுத்தா நெக்ஸ்ட் லைன் போயிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பிளிங்க் இப்போ எங்கே ஆகுதுன்னு. ஸோ நம்ம இப்போ ஈஸியாக கொடுத்துக்கலாம் நம்பர்ஸ்லாம். ஓகேவா. 10. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இந்த வேல்யூவையும் நம்ம இப்போ அடுத்து கொடுக்க போகிற வேல்யூவையும் மைனஸ் பண்ணணும், ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஸ்கேன்எஃப்ல ஒரு வேல்யூ வாங்குகிறேன். ஸ்கேன்எஃப்ல வந்து இப்போ வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ணுறோம். பர்சன்டேஜ் டி அட்ரஸ் ஆஃப், இப்போ ஏ கொடுத்தாச்சு, பி கொடுத்தாச்சு, சி கொடுத்தாச்சு. நம்ம இப்போ டி கொடுப்போம் அடுத்து. ஓகேவா. டின்னு நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்கணும்னா மேலேயும் கொடுத்துருக்கணும். ஸோ டி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. கொடுத்துட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, சாரி ஓகே கைஸ். இப்போது இந்த டி வேல்யூ வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் நம்பர் கொடுத்தா இந்த டி வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா. இப்போ அடுத்து இந்த சி வேல்யூவையும் டி வேல்யூவையும் மைனஸ் பண்ண போகிறோம். சரி, மைனஸ் பண்ணி எங்கே போய் சேவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு நம்ம வேரியபிள் நேம் ஒன்று கொடுத்துருக்கணும்ல. நான் அதுக்காக வந்து ஈங்கிற ஒரு வேரியபிள் நேமாக எடுத்துக்கிறேன். இ அப்படின்னு எடுத்துக்கிட்டு இ ஈக்குவல் டு சி மைனஸ் டி. ஓகேவா. இப்போது சி அண்ட் டியையும் மைனஸ் பண்ணி ஈயில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நம்ம வந்து ஈயை மட்டும் பிரிண்ட் ஆஃப் பண்ணால் என்ன ஆன்சரோ அது கரெக்டாக வந்துடும். இதை வந்து சப்ட்ராக்ட் வேல்யூங்கிறதால இந்த சப்ட்ராக்ட் வேல்யூ இஸ் ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஈயில் தானே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இ பிரிண்ட் பண்ணால் ஆன்சர் வந்துருங்கிறதால இ அப்படின்னு பண்ணுறோம். ஓகேவா. இப்போது நான் ரன் பண்ணுறேன். என்டர் 2 நம்பர்ஸ் 12 12 24 வந்துருச்சா. ஓகே. இப்போ அடுத்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். 24ல் 10 போயிடுச்சுன்னா 14. ஸோ ஆன்சர் கரெக்டாக வருது. பார்த்தீங்களா. இதுதான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் /n கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம விருப்பம், நம்ம கொடுக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த லைன் வந்து இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து சி வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைனில் வந்து பிளிங்க் ஆகும். அடுத்த லைனில் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த /n கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து ஒரு இந்த சப்ட்ராக்ட் வேல்யூவையும் இப்போ நம்ம அடுத்து ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம்னா அதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ பழைய கான்செப்ட் தான். ஸ்கேன்எஃப் /n போட்டுப்போம். பர்சன்டேஜ் டி அட்ரஸ் ஆஃப், சரி இப்போ ஏபிசிடிஇ வந்துருச்சு. இப்போ ஒரு எஃப்னு ஒரு வேல்யூ வந்து வாங்கிப்போம். எஃப்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. நம்ம மேலே கொடுத்துக்கணும். அடுத்து இப்போது இயையும் எஃப்ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இதான் நம்ம டாஸ்க். ஓகேவா. இதை மல்டிபிள் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணணும், ஜிங்கிற ஒரு வேரியபிள், இதுக்கு இன்னொரு வேரியபிள் நேம் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை நான் ஜின்னு எடுத்துக்கிறேன். இப்போது எஃப்ஐயும் ஜியையும் நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் கொடுத்துக்கணும் எஃப் ஜி அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போது ஜியில் தானே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஜி ஈக்குவல் டு இயில் வர்ற ஆன்சரையும் எஃப்ஐயும் மல்டிபிள் பண்ண. எஃப்னா நம்ம கொடுக்க போகிற இன்னொரு நம்பர். அடுத்து printf டி மல்டிபிள் வேல்யூ இஸ் அப்படின்னு போட்டு ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கு ஜியை மட்டும் பிரிண்ட் பண்ண சொன்னால் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேவா. ஓகே. இப்போது நான் அதை ரன் பண்ணுறேன். என்டர் 2 நம்பர்ஸ் 10 10. அடுத்து இந்த ஆட் வேல்யூ இஸ் 20 வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன கொடுக்க போகிறேன்னா இன்னொரு 10 கொடுக்குறேன். ஸோ 20 - 10 ஆன்சர் 10 வந்துருச்சு சப்ட்ராக்ட் வேல்யூ.
இப்போ நான் இன்னொரு 10 கொடுக்குறேன். ஸோ 10 × 10 100 வந்துடுச்சு. நம்ம டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து தேர்டு டாஸ்க்கு 4th டாஸ்க்லாம் என்னோடய GitHub அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆன்சர் வராதவங்க வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த ப்ரோக்ராமை இப்படி தான் போடணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ப்ரோக்ராம் வந்து நிறையா மெத்தடில் போடலாம். ஸோ நான் வந்து ரொம்ப ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த மெத்தடில் போட்டேன். வேறு மெத்தடில் போட்டு ஆன்சர் வந்தவங்களும் சூப்பர், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ டாட்டா, பை பை, சி யூ.